கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மேளதாளங்கள் பம்பை ஒலிக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார். பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச்சிகேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு மிளகாய் யாகமும் சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பம்பை இசை முழங்க அங்காளம்மன், சிகப்பு மகா காளி அம்மன், கருப்பசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 12 மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள 72 அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா 18ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் பாண்டவர்கள் 13 ஆண்டு கால வனவாசத்தை முடித்து திரும்பிய பின் தங்களுக்குரிய பாதியை கேட்கின்றனர். துரியோதனன் தர மறுக்கின்றான். போரை தடுத்து அமைதி ஏற்படுத்த கிருஷ்ணர் சமாதான தூதுவராக செல்கிறார். இதை குறிக்கும் வண்ணம் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலின் விஞ்ச் ரயில் மூலமாக மலைக்கோவிலுக்கு வந்த அவரை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மலைக்கோவில் முழுவதும் சுற்றி பார்வையிட்டு பின்னர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்தார். தரிசனத்துக்கு பிறகு திருக்கோவில் சார்பில் அவருக்கு சிறப்பு மரியாதை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகள் மீண்டும் விஞ்ச் ரயில் மூலம் மலையடிவாரத்திற்கு திரும்பினார். இந்நிகழ்வில் பழனி மலைக்கோவில் இணை ஆணையர் பிரகாஷ், கோவில் அர்ச்சகர்கள், தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநில தலைவர் ஹரிஹரமுத்து உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்ந்து இன்று பழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்லும் நிலையில் மாதந்தோறும் அமாவாசை நள்ளிரவில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தை காண தமிழக பக்தர்கள் மட்டுமன்றி பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நள்ளிரவில் தங்கி ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு அம்மனை வழிபட்டு செல்வது இத்திருக்கோவிலின் சிறப்பாகும். இன்று அமாவாசை தினம் என்பதால் அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அமாவாசை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் நடந்தை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பெரியகாண்டி அம்மனின் ஆனி மாத அமாவாசை அபிஷேகத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக மூலவர் பெரியகாண்டி அம்மன் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பல வகை வாசனை திரவியங்களான பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், குங்குமம், கரும்புச்சாறு, அரிசி மாவு, சந்தனம், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகங்கள் செய்து மூலவர் பெரியகாண்டி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகாமுனி மற்றும் மாசி பெரியண்ணா சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் கீழப்பேட்டை பாளையம் மகாமாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா நிறைவுற்று கடைசி நாள் ஒரு நாள் திருவிழா அதன் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு சந்தியப்பன் ஆலயம் திருவிழா நேற்றிரவு நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு சந்தியப்பனுக்கு பொங்கல் வைத்து பின்னர் ஊர் பொதுமக்கள் சார்பாக மாவிளக்கு படைக்கும் பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஊர் பொதுமக்கள் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தலையில் மாவிளக்கினை சுமந்தவாறு திருக்கோவில் வந்தடைந்ததும் அருள்மிகு சந்தியப்பன் கோவில் முன்பு வரிசையாக மாவிளக்கு வைக்கப்பட்டு பூஜை நடைபெற்றது. பின்னர் மாவிளக்கில் பக்தர்கள் தீபமேற்றியும் தேங்காய் பழம் உடைத்தும் வழிபாடு செய்தனர். பின்னர் கோவில் பூசாரி அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகர் மகாமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின் அருள்மிகு சந்தியப்பனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர்.